நம்ம ஹீரோ விஜய் அந்த போன்ல பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசியிருந்திருக்கலாம். குறைந்தபட்சம் நம்ம ஹீரோயின் மல்லி பக்கத்துல இருக்கும் போது அப்படி பேசியிருந்தாலாவது தான் அண்ணன் அதை பத்தி கேட்கும் போது அதுக்கான சரியான விளக்கத்தை மல்லி கொடுத்திருப்பாங்க. மல்லியும் அந்த ஸ்பாட்ல இல்ல. தான் யார்கிட்ட பேசுறோம் அப்படின்ற விஷயமும் விஜய்க்கு முழுசா தெரியாது. கடன் வாங்கியிருக்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர உண்மையில என்ன நடந்துச்சு, உண்மையில நம்ம ஹீரோயின் மல்லி இப்படி ஒரு நாடகத்தை நடத்துறதுக்காக எதுக்கு இவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் இன்னும் விஜய்க்கு முழுசா தெரியாது. விஷயத்தை புரிஞ்சுக்காமலேயே கடன் வாங்கி நம்ம பேசினா அவன் வாய் அடைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பேசின அப்படின்னு நம்ம ஹீரோயின் மல்லிகிட்டயே சொல்லிட்டாரு. உண்மையில பாபு பேசும்போது ரொம்பவும் வருத்தப்பட்டு தான் பேசினாரு. விஜய் எப்படி முன்பின் யோசிக்காம சில விஷயத்த பண்ணாரோ அதே போல பாபுவும் மல்லியோட சூழ்நிலை என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காமலேயே சில வார்த்தைகளையும் விட்டுட்டாரு. அது மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்கிருச்சு. நம்ம ஹீரோ விஜய் பேசுனது சரியா, அதே போல பாபு பேசுனது சரியா, இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயின் மல்லி தான் பேசிட்டு இருக்காங்க, அவங்க மனசு எப்படி கிடந்து அடிச்சுக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே யோசிக்கலன்றது உங்களுக்கு வருத்தமா இருக்குதா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு TNVG ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. ரஞ்சிதாவால எதையும் கிழிக்க முடியாது அப்படின்றத வெண்பா வரைஞ்சு வச்சிருந்த படத்துல கிறுக்குனாலே அப்பவே காட்டிட்டா. யார் யாருக்கு என்னென்ன வருமோ அதை மட்டும் தான் அவங்களால செய்ய முடியும். அவ கெட்ட நேரம் ரஞ்சிதா வெண்பாவோட ரூமுக்குள்ள நுழையும் போதே நம்ம ஹீரோயின் மல்லி பாத்துட்டாங்க. இவ வெண்பா ரூம்ல அப்படி என்னதான் பண்றான்னு பாக்குறதுக்காக ஜன்னல் பக்கம் வந்து நின்னா அங்க மல்லியோட முகத்துல மட்டும் கிறுக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தா. அத போட்டோவை எடுத்துட்டாங்க. அந்த போட்டோவை விஜய்க்கு அனுப்ப போறேன்னு சொல்லியே பலமா மிரட்டி மறுபடியும் வெண்பா வரைஞ்சு வச்சிருந்த மாதிரியே புதுசா ஒரு படத்தை வரைஞ்சி அதே இடத்துல ஒட்டவும் செஞ்சுட்டாங்க. இந்த அவமானம் ரஞ்சிதாவுக்கு தேவையா? தன்னுடைய மாமா தனக்கு தான் வேணும் அப்படின்ற எண்ணம் இருந்தா வெண்பாவோட வாழ்க்கையிலையும் நம்ம ஹீரோ விஜயோட வாழ்க்கையிலையும் மல்லி வரதுக்கு முன்னாடியே அதுக்கான முயற்சிகளை பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கெல்லாம் எதுவுமே பண்ணாம இன்னைக்கு நம்ம ஹீரோயின் மல்லி வந்த பிறகு மல்லியோட இடத்த பிடிக்க நினைக்கிறது முட்டாள்தனமா தோணுது. ரஞ்சிதா மட்டும் இல்ல, நிஷாவும் அதே தப்பதான் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த திரு வேற கொடுக்காத காசுக்கு கை நீட்டு வாங்காத காசுக்கு மல்லிய கடங்காரி ஆக்கிட்டான். அது மட்டும் இல்ல, பாபுவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அடிமைகள் மாதிரி பலமா வேலை வாங்கிட்டு இருக்கான். அவங்களும் தலையெழுத்தே அப்படின்னு எதிர்த்து பேச முடியாம சொன்ன வேலைகளை அவமானப்பட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இடையில எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ நாகலட்சுமி நம்ம ஹீரோயின் மல்லிய வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்கா. அத தலையெழுத்தேன்னு பாபுவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதுல வேற நாளைக்கு சென்னைக்கு கிளம்பி வரானான்னு திரு. நாளைக்கு தான் துணி எடுக்க போலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பமும் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கு. அதே கடைக்கு தான் அந்த திருவும் வந்து சேர்ந்தான். ஏற்கனவே ரஞ்சிதா வீட்டுல மல்லிகிட்ட ஒரு சூடு வாங்கிட்டா. அது வேற ரஞ்சிதாவுக்கு கூடுதல் அவமானமா போச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறது முன்னாடி மல்லி தான் வாயால நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்றத சொல்லணும். அதுக்கு முன்னாடி எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை இந்த மல்லிய அவமானப்படுத்தணும் அப்படின்னு ரஞ்சிதா சரியான தருணத்துக்கு காத்திருக்க ஆரம்பிச்சா. துணி எடுக்க போன இடத்துலயும் ரஞ்சிதா தன்னுடைய புத்திய காட்ட ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் என்ன, வழக்கம் போல நம்ம ஹீரோயின் மல்லி கிட்ட தரமா அவமானப்படவும் ஆரம்பிச்சா. இந்த முறை அவமானம் மட்டும்தான் படுவாளா இல்ல கூடவே சில அறைகளையும் வாங்க போறாளா அப்படின்றத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். திரு அதே துணி கடைக்கு என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சான். நம்ம ஹீரோயின் மல்லி திருவை நேரடியாக சந்திக்க போறாங்களா, அவனை பார்த்ததும் ஓடி ஓடிய போறாங்களா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVG ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை காய்ஸ்.